பெருமாளுடைய கண்டத்திலிருந்து நேர்முகமாய் தோன்றிய துவனிகள் ரெண்டு. ஒன்று பிரணவம், மற்றொன்று அத. பிரணவத்துலதான் வேத மந்திரங்கள்லாம் ஆரம்பிக்கும். அரிஹி டேஷ் சொல்லிட்டு நம்ம ஆரம்பிக்கிறோம் இல்லையா? ஏன் சுவாமி பிரணவத்தை சொல்லக்கூடாதான்னு? அது சபையில சொல்லக்கூடாதுங்கிறது பெரியோர்களுடைய ஒரு எண்ணம். பிரணவத்தை வாய் திறந்து அது என்னன்னு சொல்லக்கூடாதான், அது ரொம்ப ரகசியமான ஒரு விஷயமா. இல்லை, இப்ப எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோமே, சொல்லிட்டு இருக்கோம், ஆனா அதை சொல்லக்கூடாதுன்னு வச்சுட்டு இருக்கா. அது பிரணவம்னு பேரு. ரெண்டாவது அத. அத சப்தத்துலதான் பிரம்மசூத்திரங்கள் தொடங்கும். அதாதோ பிரம்ம ஜிக்யாசா அத சப்தத்துல தொடங்கும். இந்த பிரணவத்துல 3 சவுண்ட் உண்டு. அ உ ம. அகார உகார மகாரங்கள். இப்ப நம்ம ராமாயணத்துக்கு போவோம். ஸ்ரீமத் ராமாயணத்துல ராமர், சீதை, லக்ஷ்மணன் 3 பேரும் காட்டுல நடந்து போயிட்டு இருக்கா. இத கம்பன் எப்படி வர்ணித்தான்? வெய்யோன்மொழி தன்மேனியில் விரிஜோதியில் மறைய பொய்யோ எனும் இடையாளுடும் இளையானு போனான், அது மெய்யோ மரகதமோ மழைமுகிலோ மரிகடலோ ஐயோ இவன் அழகு ஒரு அழகுடையான் அப்படின்னு வர்ணிச்சார் கம்பர். இவன் 3 பேரும் நடந்து போகும்போது வால்மீகி ஒரு ஸ்லோகம் எடுக்கிறார். அக்ரதஃ பிரயயௌ ராமஹ சீதா மத்யே சுமத்யமா பிருஷ்டதஸ்து தனுஷ்பாணிஹி லக்ஷ்மணஹ அனுஜகாமஹ. முன்னாடி யார் நடந்து போனார்? அக்ரதஃ பிரயயௌ ராமஹ. முன்னாடி நடந்து சென்றது ராமபிரான். அக்ரதஃ பிரயயௌ ராமஹ, முன்னாடி நடந்தார். சீதா மத்யே சுமத்யமா, இடையில் இடையழகு படைத்தவள் இடையில் நடந்தாள். அந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல நடந்தாளாம், இடையில் நடந்தாள். அழகான இடை படைத்தவள். அதனால சீதா மத்யே சுமத்யமா, சுமத்யமா. பிருஷ்டதஸ்து தனுஷ்பாணிஹி, கையில் வில்லையும் அம்புரா தூணியையும் ஏந்தி கொண்டு இளைய பெருமாள் இலக்குவன் பின்னே சென்றான். 3 பேர் நடந்து போனா, இது என்ன பெரிய ஆச்சரியமா? ஆனா அவர் முடிக்கும் போது அனுஜகாமஹா, ஒரே ஆச்சரியத்தோடு முடிக்கிறார்.